Yeah, totally understand. Now this generation rely a lot on the chat GPT. அவ்வளோ பெரிய பால் மருத்துவர் எழுப்பியிருக்கிறாரு, பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய சபைகள் ஸ்தாபிச்சிருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க போய் செக் பண்ணுறாங்க, இவர் பிரசங்கம் பண்ணது பைபிள் இருக்குதான்றது. ஆஸ் அ பிலீவர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வேதத்தை படித்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறது நல்லது. லிவிங் சர்ச் இஸ் நாட் லிவிங் கிரைஸ்ட். நம்ம சபையை விட்டு போகும்பொழுது கிறிஸ்து விட்டு நம்ம போகலை. ஒரு சபையில் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு சண்டே கிறிஸ்டனாக இருக்கிறதோட நீங்கள் வேறு சபைக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்கிறது செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா சபைகளும் ஒரே சபை தான். இஸ் த ஃபாதர், இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். ஸோ ஐ ஹாவ் மை டாட்டர். எனக்கு வெரி வெல் ஐ நோ தட் ஷி won't fit into my own church. So I already spoke to a few of my pastor friends when she is growing. அப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் தங்கின வீட்டு மேலே கல் அடித்து பெட்ரோல் பாம்ப்ஸ் அடித்து ஃபுல் டைம் பார்ட் டைம் ஓகே there's a lot of ஃபுல் டைம் பண்ணுறவங்க கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க, பார்ட் டைம் பண்ணுறவங்க ஒன்றும் பரிசுத்தமாகலைன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது எவ்ரி born again believer is called to minister to God. நம்ம அழைக்கப்பட்டது அவர் ஊழியம் செய்வதற்காக தான். அது 5 கேள்விக்கு நீங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும். பிஃபோர் யூ ஸ்டெப் இன் டு த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ஒரு 5 questions. ஓகே, ஒன் இஸ் ஒரு போஸ்ட் ரோட்டு கேமராடு டிசைன் பண்ணு அந்த லெவல்லே முடிச்சிடுறாங்க. கிறிஸ்டியானிட்டினாலே இப்போ வந்து மணி மேக்கிங் ஆகிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ பெட்டர் ஐ வில் சே கோ ஒர்க் அண்ட் ஹே காய்ஸ், போலாமா? Hey guys, welcome to this new series, Speak Jesus. This is Dr. Joel Singh, the psalmist. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டியன் NGL வெர்ஷன். எவ்ரி மண்டே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த NGL குவிஸ் போடுவேன். தெரியாதவங்களுக்கு NGL வந்து நீங்கள் அனானிமஸாக கொஸ்டின் கேட்கலாம். இது வரைக்கும் more than 300 questions ஆன்சர் பண்ணியிருக்கோம். Few questions we thought we could make it as a series so that it will be benefit all the teens and youth. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு சிஎஸ்கே மேட்ச், எந்த மேட்ச்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆப்போனண்ட் கிரவுண்டில் சுற்றி எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்க. ஆனால் எந்த சைடு அடித்தாலும் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஓடி போய் அதை பிடிக்கிறாரு. அது எந்த மேட்ச்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டும் அப்படி தான். நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் இல்லை எங்கே போனாலும் சுற்றி நம்மால் தான் இருக்கிறாரு. I am so happy to welcome a good pastor, a great mentor and a lovely friend, Ranjit Anna. Thank you for this intro. Jadeja கேட்டார்னா கோச்சுப்பாரு. But thank you, really humbled by the introduction. பார்க்க தான் அண்ணன் ரகடாக இருப்பார், ஆனால் he is such a pooky guy. Anna, few words about you. Yeah, so I am Ranjit. I live in Thiruvanmiyur. And I love black coffee, and I love metal music, and I love missions. So yeah, this is about me. அண்ணா, ஃபஸ்ட் கொஸ்டினே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பாஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸோட அட்வைஸ் ரிலையபிளாக இருக்கா? ஏன்னா ரீசன்ட் டைமில் அவங்க சொல்கிறத விட சாட் ஜிபிடி அட்வைஸ் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ வாட் டு யூ திங்க்? Yeah, totally understand. Now this generation rely a lot on the chat GPT. But it's very important that first of all we know the foundation, that is the Bible, and everybody have responsibility to read the Bible, study the Bible. Then we can take any of the sources to check, you know. So one of the things we all need to learn from is the Berean church. அவ்வளோ பெரிய பால் மருத்துவர் எழுப்பியிருக்கிறாரு, பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க போய் செக் பண்ணுறாங்க, இவர் பிரசங்கம் பண்ணது பைபிள் இருக்குதான்றது பார்க்குறாங்க அவங்க. அது ஸோ இட்ஸ் நத்திங் ராங் செக்கிங் சாட் ஜிபிடி ஆர் ரிலைங் ஆன் யுவர் பாஸ்டர் சோர்ஸ். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் தட் ஆஸ் அ பிலீவர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வேதத்தை படித்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறது நல்லது. வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எங்கள் சர்ச்சை நான் ரொம்ப சேஞ்ச் பண்ணணுன்னு ட்ரை பண்ணேன். அவங்க பண்ணுறது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியுது. பிப்ளிக்கலாகவும் கடவுளுக்கு முன்னாடியும் தவறாக தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் சர்ச் என்னால் மாற்ற முடியல. நான் என்ன பண்ணணும்?
லிவிங் சர்ச் இஸ் நாட் லிவிங் கிரைஸ்ட். நம்ம சபையை விட்டு போகும் பொழுது கிறிஸ்து விட்டு நம்ம போகலை. ஒரு சபையில் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு சண்டே கிறிஸ்டனாக இருக்கிறதோட நீங்கள் வேறு சபைக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்கிறது செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம நிறைய பிரசங்கங்கள் வந்து தாய் சபை இங்கே தான் பிறக்கணும், இங்கே தான் மறிக்கணுன்றது ஒரு கான்செப்ட் வந்து இட்ஸ் நாட் பிப்ளிக்கல். ஐ நோ வி நீட் டு பி ஃபெய்த்ஃபுல், லாயல். பட் ஒரு சபையில் வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளர மாட்டீங்க, உங்களுடைய மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, உங்களை மென்டார் பண்ணுறதுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன்கள் இல்லைன்னும் போது நிச்சயமாக சபைகளை மாறுறது வந்து பெரிய தவறே கிடையாது. யூ நீட் டு டாக் டு யுவர் பாஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் அண்ட் ஸ்லோலி மூவ் டு த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. இன் தட் கேஸ் ஒரு டீன் அண்ட் யூத் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கே தான் போகணுன்னு கம்பல் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? So this is where the traditions and religion kicks in. There's nothing wrong. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் சொன்னாங்க. ஆனால் ஒன் சர்ச் cannot cater to all generations. சரி, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சென்னையில் இருக்கிறோன்னா எல்லா சபைகளும் ஒரே சபை தான். இஸ் த ஃபாதர், இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். நம்ம ஏன் வந்து அது சபை இந்த சபைன்னு பார்க்குறோம்? எல்லாமே நம்ம சபை தான். அது நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒன்று சபைக்கு அனுப்பிச்சிட்டு வளர்ந்தா ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ ஐ ஹாவ் மை டாட்டர். எனக்கு வெரி வெல் ஐ நோ தட் ஷி ஒன்ட் ஃபிட் இன் டு மை ஓன் சர்ச். ஸோ ஐ ஆல்ரெடி ஸ்போக் டு ஃபியூ ஆஃப் மை பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். வென் ஷி இஸ் க்ரோயிங் டெஃபினெட்லி ஐ சென்ட் தம் டு தியர் சர்ச் ஸோ தட் ஷி கேன் க்ரோ. இங்கே தான் வளரணும், இங்கே தான் வரணுன்றது அவசியமே கிடையாது. எல்லா சபைகளும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சபை. எவ்ரி சர்ச் ஹஸ் காட் அ கிரேஸ், எவ்ரி சர்ச் ஹஸ் காட் அ கிஃப்ட். We should know how to work with all the churches together and confidently send our kids to the place where they will understand and grow spiritually. மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ணும்போது மிஷன் ஃபீல்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஒரு என்கவுண்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், எனக்கு 22-23 வயசு கூட நினைக்கிறேன். ஐ டுக் அ டீம் டு பீகார். அப்போ வந்து நான் நிறையா டீம்ஸ் வந்து பாஸ்டர் கல்யாண்குமாரோட சர்ச் மூலமாக நிறைய டீம்ஸ் வந்து பீகார் கொண்டு போவோம். அப்போ ஒரு முறை வந்து அராரி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் தே டிட்ன்ட் வாண்ட் கிறிஸ்டியன்ஸ் டு கம் அண்ட் டூ த காஸ்பல் ஒர்க். அப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து அவங்க நாங்கள் தங்கின வீட்டு மேலே கல் அடித்து பெட்ரோல் பாம்ஸ் அடித்து அப்புறம் அடுத்த நாள் எங்களை மிரட்டி இந்த கிராமத்துக்கு வராதிங்கன்னு அனுப்பிச்சாங்க. பட் தட் டைம் யூ ஃபெல் வெரி ஹியூமிலியேட்டட், வெரி பவர்லெஸ். பட் அதே இடத்துல அங்கே ஒரு மனுஷனை கடவுள் எழுப்பி அவனோட திட்டத்தை நிறைவேற்றினார். ஸோ ஐ திங்க் பர்சிக்யூஷன் இஸ் அ சைன் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஸோ சென்னைக்கு இந்த மாதிரி அதிகமாக தேவைப்படுது நான் நினைக்கிறேன். இப்போ சூப்பர். எனக்கும் ஞாபகம் வருது, கடலூரில் ஒரு வாட்டி நாங்கள் கிட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது ஹி வாஸ் அ ட்ரங்கன் மேன். வந்துட்டு எங்கள் பிள்ளைங்களை வந்து நீங்கள் மதம் மாற்றுறீங்க, பைபிள் பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லேஜில் இருக்க விமன் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இட் வாஸ் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடவுள் வந்து அஸ் யூ செட் பெர்சிக்யூஷன் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங்காக இருக்குது. கடவுள் எல்லாத்துலேயும் ஆட்களை செட் பண்ணி வச்சுருக்காரு நம்மளுக்காக. சூப்பர், வண்டர்ஃபுல். ப்ரைஸ் காட் ஃபார் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஐ வாண்ட் டு டூ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, ஆனால் எங்கள் ஃபேமிலியில் என்னை அலோவ் பண்ண மாட்றாங்க, நான் என்ன பண்ணணும்? Two ways I can answer. One is when you say yes to God, the first cost you need to be willing to pay is that we need to deny our relationships. Another, the full time, part time, okay, there's a lot of full time பண்ணுறவங்க கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க, பார்ட் டைம் பண்ணுறவங்க ஒன்றும் பரிசுத்தமாகலன்றது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது எவ்ரி பார்ன் அகெயின் பிலீவர் இஸ் கால் டு மினிஸ்டர் டு காட். நம்ம அழைக்கப்பட்டது அவர் ஊழியம் செய்வதற்காக தான். அது எல்லாருமே ரசிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது ஊழியம் செய்வதற்கு. ஆர் கால் டு மினிஸ்டர். சம் ஆஃப் தெம் ஆர் எலெக்டட் ஃபார் அ பர்டிகுலர் கால். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் வருவதற்கு முன்பாக இப்போ இருக்கிற டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் ஊழியம் செய்றீங்கன்றதை நீங்கள் பாருங்கள். தென் யுவர் மினிஸ்ட்ரி லோட் இஸ் கெட்டிங் மோர். இன்னும் அதிகமான ஊழியம் வருது, அதிகமான ஆத்துமாக்கள் வரும்பொழுது தென் யூ கேன் கன்சிடர், ஓகே, there is a need for me to move to the full-time ministry. But it all starts from the scratch. ஸோ ஒரு 4 கேள்வி 5 கேள்வி நீங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும். பிஃபோர் யூ ஸ்டெப் இன் டு த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி
ஒரு 5 questions. ஓகே, ஒன் இஸ் வாட் இஸ் யுவர் burden? உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் என்னது? ரெண்டாவது, எந்த விதமான மக்களை நீங்கள் சந்திக்க ஆசைப்படுறீங்க? மூணாவது, வாட் ஆர் த காஸ்ட் யூ ஆர் willing டு பே ஃபார் த மினிஸ்ட்ரி? அப்புறம் நாலாவது, உங்கள் மேலே இருக்கிற மென்டோர்ஸ் ஆர் லீடர்ஸ் do they also recognize the call in your life? இது நாலாவது. அஞ்சாவது, do you have trust or do you have faith to trust God for finances? அநேக பேர் முழு நேர ஊழியத்துக்கு வராமல் இருக்கிற காரணம் பொருளாதார பிரச்சனைனால தான். எக்ஸாக்ட்லி. So if you can answer all these questions, then why not come to the full-time ministry? ஃபிஃப்த் பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் ஆக்சுவலி. Because like everyone gets a good job these days. Once they finish the studies, like about 20 plus வாங்குறாங்க. பட் மினிஸ்ட்ரின்னு வரும்போது ஆமாம், ஒன்று வந்து அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் நாட் கண்டிஷன்ட் திஸ் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியோடைய பேஷன் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி யூத்தும் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்படி இஸ் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். அது தேர்ட் வந்து சர்ச் ஆல்சோ நாட் வில்லிங் டு encourage these youngsters to shine up. ஸோ ஒரு போஸ்டர் ஓட்டு கேமரா எடு டிசைன் பண்ணு அந்த லெவல்லே முடிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே வாட் இஸ் த கால் தட் யூ ஹேவ்? ஸோ ஐ வில் ஆல்சோ லைக் டு வாக் வித் யூ. எனக்கு அழைப்பு இருக்கும் போது பாஸ்டர் குமார் சொன்னார், ஐ கிவ் யூ திஸ் மச் ஆஃப் சப்போர்ட். தட் மணி ஒன்ட் ஹெல்ப் மீ, பட் அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. பிரச்சனை ஆச்சுன்னா கூட ஐ கேன் கோ பேக் டு சப்போர்ட். அந்த மாதிரி சபைகளும் வந்து அந்த அஷூரன்ஸ் கொடுத்தாலும் இட் இஸ் ஈஸி டு ஃபார் தம் டு கம்ன்றது. நாளாக வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டினாலே இப்போ வந்து மணி மேக்கிங் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ பெட்டர் ஐ வில் சே கோ ஒர்க் அண்ட் டெல் த பீப்புள் தட் ஐ ஒர்க் ஃபார் மை திங்ஸ் அண்ட் ஐ சர்வ் காட் அவுட் ஆஃப் மை வில். ஸோ அதனால் இப்போ அந்த நரேட்டிவ் கொஞ்சம் மாற்றுறதும் நல்லது. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் வந்து இப்போது பீன் கொஸ்டின், நல்ல பிஸ்னஸாக இருக்குது, நல்ல இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க செக்குலர் பீப்புள் ஆல்சோ. எஸ். ஸோ பாஸ்டர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கைண்ட்லி நீங்கள் ஆஃப் ரெக்கார்ட்னால ஜாலியாக பேசியிருந்தேன் அப்படியே போட்டுருவோம். பாஸ்டர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கைண்ட்லி என்கரேஜ் யுவர் யங்ஸ்டர்ஸ் டு கோ டு மிஷன்ஸ். இந்த சர்ச் பட்ஜெட்டில் வந்து 90% ஆஃப் த மணி கோஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ். எஸ். வென்யூ காஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அப்புறம் யுவர் ப்ரமோட்டிங் யுவர் சர்ச் பிராண்ட் காஸ்ட். அது ஒன்லி 10% கோஸ் ஃபார் missions or discipleship making process. If church can, kind of balance with 30% budget for discipleship, full time ஊழியத்து வரவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கிராமங்களில் வந்து people are willing to plant churches. They have the bandwidth also, like, but there's no fund is being sent over there. Yes. So maintenance cost 90% வந்து கொஞ்சம் மாற்றி if you're able to give 40 to 30% for missional cost பண்ணும்போது I think we can raise more young people for ministry. Yes, yes, true, meaningful. ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, அவரோட பிரதர் இப்போ வந்து பைபிள் காலேஜ் போகிறாராம். ஓகே. அவங்க பேரண்ட்ஸ் வந்து 2 பேருமே பாஸ்டர்ஸ். ஆனால் அவங்க பிரதருக்கு அந்த மினிஸ்ட்ரி காலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. whenever he steps into that Bible college, he starts falling sick. ஸோ ஏன் இப்படி நடக்குது? நிஜமாவே அவர் காலிங் இல்லையா, இல்லை நான் அப்படி நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஃப் இஸ் ஃபாலிங் சிக் whenever is signing up for the Bible school போகும்போதெல்லாம் சிக்காரார்னா, it can be a spiritual warfare or something the devil wanted to stop for him to pursue the call of God. So as a family, as brothers, it's good to stand in prayer, intercede. At the same time, it's also we need to check the motive for going for the Bible school also. Is he escaping from the challenges of life? Doesn't want to work? இது நல்ல ஒரு 4 years of just ஒரு படிக்கிறதுக்காக போறாரா? So maybe these 3 questions will help him. So before going for a Bible school, how actively is he involved in the local church? And what is his contribution for evangelism? மூணாவது வந்து கரண்ட்லி இப்போ ஏதாவது மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரா? இந்த 3 கொஸ்டின் ஓரளவுக்கு ஆன்சர் கிடச்சிச்சுன்னா தென் திஸ் பைபிள் ஸ்கூல் வில் ஹெல்ப் ஹிம் டு டூ ஹிஸ் ஒர்க் மோர் எஃபெக்டிவ்லி. ஓகே ஓகே. நேற்று வேற மெசேஜ் பண்ணியிருந்தான், நேற்று என்ஜிஎல்லையும். என்னங்க இன்னும் ரெஸ்பாண்டே போடல, வீடியோ போடுறேன் நீங்களே இன்னும் போடலையே, நான் சென்னை கிளம்பி வந்துடுவா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே ஓகே.
ஆனால் அந்த பையனை தெரியுமா உங்களுக்கு? இல்லை. யாருன்னு தெரியல. ஓகே ஓகே சில பேர் நம்ம ரெஸ்பான்ஸ் போட்டோடனே டெக்ஸ்ட் பண்ணுவானுங்க இன்ஸ்டாவில் வந்துட்டு. ஓகே ஓகே ஆனால் நான் தானே அது இந்த மாதிரி ஆச்சு, இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் எவ்ரி வீக் தே டெக்ஸ்ட். கேட்டிருக்கவர் வந்து ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, வேறு சர்ச்சுக்கு இது வரைக்கும் அவங்கள பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணதே கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ, ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் ஃபார் வர்ஷிப் அண்ட் சர்மன். அப்படி பண்ணுறது கரெக்டாக? Yeah, definitely there's nothing wrong. இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து I encourage my church people to visit other churches for growing and learning purpose. They will be very much plugged into a church and rooted in a church for the season. ஆனால் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கிரேஸ் ஒன்று இருக்குது, ஒரு 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 வித்தியாசமான ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும் பொழுது nothing wrong that we can send our church folks to a different church for learning and growing, and our exposure always plays a major role. So church is not a university to offer everything that for the believers. Church is a school. அதனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது. ஸோ நம்ம லீடராக இருந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சர்ச் பாஸ்டர் ஷுட் பி மோர் கான்ஃபிடென்ட் இன் சென்டிங் த பிலீவர்ஸ் டு டிஃபரெண்ட் சர்ச் டு ஃபார் லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர். So nothing wrong, but your intention should be growing spiritually rather having a different experience over there. That's the only thing you need to check. You can be rooted in one church. ஒரு 3 months ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் பாஸ்டர்ட்டு அப்டேட் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். அது மாதிரி பட் கீப் இன் மைண்ட், டோன்ட் பி அ ஃப்ரீலான்சர் பிலீவர் மூவிங் அரௌண்ட் டு ஆல் த சர்ச்சஸ். ஸோ நவ் அண்ட் தென் வேறு சர்ச்சஸ் போகிறது தப்பு கிடையாது, பட் இட் ஷுட் பி ரூட்டட் இன் ஒன் சர்ச் டு பி டிசைபிள்ட். ஸோ ஈவன் ஃபார் த குட் ஃப்ரைடே எங்களுக்கு சர்வீஸ் கிடையாது. ஸோ அனௌன்ஸ் த சர்ச், யாரெல்லாம் வேறு சர்ச் போனால் பார்த்துட்டு வாங்க. It's a good opportunity because we don't have a service. So why not you go to other church and see what God is doing? And that's how we need to work with all the churches together. Lovely. Super. Anna. Coffee, tea, Okay. Break it. Yeah, please.